தமிழகத்தில் இன்று இரவு நேரங்களில் கனமழை பொறுத்தவரை தீவிரமடைய போகுது. நேற்றைய தினங்களில் பார்த்தோம், குறிப்பாக தென் மாவட்ட பகுதிகளில், குறிப்பாக மலை பகுதிகளில், மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து பெய்த கனமழையின் காரணமாக கிட்டத்தட்ட பல இடங்களில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டிருக்கிறது. குறிப்பாக திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகள், கன்னியாகுமரி மாவட்டங்கள், தேனி தென்காசியில் ஒரு சில பகுதிகளிலும், நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டத்திலும், மலை பகுதிகளிலும் கனமழையானது புரட்டி போட்டிருக்கு. தமிழகத்திலும் பாருங்க எந்த அளவுக்கு மழை பொழிவுகள் பதிவாக ஆரம்பிச்சிருக்குன்னு. இதை தான் நம்ம முன்னாடியே சொன்னோம். ஜூலை இறுதி மற்றும் ஆகஸ்ட் முதல் வாரங்களில் தென்மேற்கு பருவமழை கண்டிப்பாக தீவிரமடையும். எங்கெல்லாம் மழை வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக இருந்ததோ அங்கெல்லாம் நமக்கு கனமழையானது புரட்டி போடும் என்பது குறித்து ஏற்கனவே நம்ம தெளிவாக நம்ம சேனலில் சொல்லப்பட்டிருந்தது. அதே மாதிரி தென் மாவட்டங்களில் விடிய விடிய கனமழை பெய்தது போல் வட தமிழகத்திலும் இன்று இரவு நேரங்களிலும் பலத்த மழை பொறுத்தவரை வெளுத்து வாங்க வாய்ப்புள்ளது. ஆகவே எதிர்கொள்றதுக்கு தயாராக இருங்க. மழை வாய்ப்புகளை எதிர்கொள்றதுக்கு தயாராக இருங்க. வட தமிழகத்தில் உள்ள பல்வேறு பகுதிகளிலும் இடி மின்னல் காற்று கனமழை மற்றும் பல இடங்களில் மின் தடை ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் மிக அதிகமாக இருக்கிறது. அதனால் எந்தெந்த பகுதிகளில் வலுவான கனமழை பதிவாகும், எந்தெந்த பகுதிகளில் மிதமான மழை பொழிவு பதிவாகும் என்பதை மிக தெளிவாக உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் வானிலை அறிக்கையில் தெளிவுபடுத்தி நம்ம சொல்லி கொண்டிருக்கிறோம். கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெறுங்க. லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க, அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். தமிழகத்தில் இன்று இரவு மற்றும் நள்ளிரவில் ஒரு சில மாவட்டங்களில் கடுமையான கனமழை பொறுத்தவரை அதிகரிக்கக்கூடும். காலை நேரங்கள், பகல் மற்றும் மாலை நேரங்களில் சரிவர மழை இல்லாதது போல உங்களுக்கு தெரியலாம். ஆனாலும் மாலை நேரங்களுக்கு பிறகு வரக்கூடிய நேரங்களில் ஒரு சில மாவட்டங்களில் பலத்த மழையானது புரட்டி போடும். தென் மாவட்டங்களில் கடந்த 24 மணி நேரத்தில் கனமழையும் புரட்டி போட்டுள்ளது. பல இடங்களில் தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் சூழ்ந்து காணப்படுகிறது. நேற்று இரவு தொடங்கிய மழை பொழிவு விடிய விடிய கனமழையாகவும் புரட்டி போட்டது. இதே மாதிரி தென் தமிழகத்தில் வலுவான மழை பெய்தது போல வட தமிழகத்திலும் ஒரு சில மாவட்டத்தில் கனமழையானது புரட்டி போட காத்திருக்கிறது. எதிர்கொள்றதுக்கு நீங்கள் தயாராக இருங்க. தென் மாவட்டங்களில் அடுத்து வரும் சில தினங்களுக்கும் மழை வாய்ப்பு விட்டு விட்டு பதிவாகக்கூடும். திருநெல்வேலி, தென்காசி, தேனி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி போன்ற மாவட்டங்களில் பெரும்பாலான இடங்களில் மிதமானது முதல் கனமழையானது பதிவாக போகுது. தேனி மற்றும் தென்காசியில் இனி வரும் நாட்களில் கனமழை படிப்படியாக அதிகரிக்கும். அதனால எங்களுக்கு மழையே வரல அப்படின்னு மட்டும் ரொம்ப சோகத்தில் இருக்கிறாங்க. தென்காசி மற்றும் தேனி மாவட்டத்தில் பல முறை நம்ம கமெண்ட்ல பார்த்துருக்குறோம், மழையே வரல ப்ரோ, தென்காசி மாவட்டங்கள் ஆபத்தில் உள்ளது அப்படிலாம் சிலர் கமெண்ட்ல போட்டிருந்தாங்க. இதற்கடுத்து நம்ம அந்த மாதிரிலாம் நம்ம எதிர்பார்க்க வேண்டாம். மழை பொழிவு நல்ல ஒரு தீவிரம் அடையும். தேனி மற்றும் தென்காசி மாவட்டத்திலும் பலத்த மழை உண்டு. ஏற்கனவே அறிவித்தபடி ஆகஸ்ட் முதல் வாரத்தில் தென்மேற்கு பருவமழையும் தீவிரமாக தொடங்கி இருக்கிறது. இதை தான் நம்ம பல நாட்களாக சொல்லிக்கிட்டே இருந்தோம். தற்பொழுது தமிழகத்தில் மழை பெய்கிறது நீங்க பார்க்க முடிகிறது. கேரளா மற்றும் கர்நாடகாவில் அடுத்து வரும் சில தினங்களுக்கு கடும் கனமழையானது எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கர்நாடகா மாநிலத்தினுடைய கடலோர பகுதிகளிலும் கேரளாவினுடைய கடலோர பகுதிகளிலும் வலுவான கனமழை கொட்டி தீர்க்கக்கூடும். தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களிலும் பலத்த மழை அடுத்து வரும் ஆகஸ்ட் 3, 4 மற்றும் 5 தினங்களில் தமிழகத்தினுடைய மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களிலும் பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்க்க முடியும். அடுத்ததாக மிக முக்கியமாக நம்ம பார்க்க போகிறது இன்று மற்றும் நாளை கனமழை தீவிரமாக இருக்கக்கூடிய மாவட்டங்களை குறித்து. வட தமிழக கடலோர மற்றும் உள் மாவட்டங்களிலும் கனமழை பொறுத்தவரை அதிகரிக்கக்கூடும். இன்று இரவு சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை போன்ற மாவட்டங்களில் இன்று இரவு நேரங்களில் கனமழை பொறுத்தவரை கொட்டி தீர்ப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. குறிப்பாக கடலோர மாவட்டத்தில் பெரும்பாலான இடங்களில் மழை வாய்ப்புகள் அதிகரிக்கக்கூடும். சென்னை முதல் கடலூர் வரை இருக்கக்கூடிய மாவட்டங்களிலும், வேலூர் முதல் சேலம் வரை இருக்கக்கூடிய மாவட்டங்களிலும் பெரும்பாலான இடங்களில் மழை வாய்ப்புகள் நிச்சயமாக அதிகரிக்கலாம். அப்போ இரவு நேரங்களில் சற்றே கவனமாக இருந்துக்கோங்க. ஒரு சில இடங்களில் பலத்த சூறாவளி காற்றும் வீச வாய்ப்பு இருக்கு. கடலூர், விழுப்புரம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சியில் ஒரு சில இடங்களில் மிதமான மழையும், சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டத்தில்
பெரும்பாலான இடங்களில் வலுவான கனமழை தீவிரமும் உறுதியாகி இருக்கிறது. தொடர்ந்து இரவு நேரங்களில் இடி மழை பொறுத்தவரை கண்டிப்பாக அதிகரிக்கும். வட தமிழக உள் மாவட்டங்கள் வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பரவலாக இடியுடன் கூடிய கனமழையும் நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். ஆகவே ஒவ்வொரு நாளிலும் உங்களுக்கு மழை வாய்ப்புகள் எப்படி இருக்குங்கிறத நம்ம சேனல்ல ரொம்ப தெளிவாக நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். கொடுக்கக்கூடிய வானிலை அறிக்கையை வெறும் 8 நிமிஷம் தான். அந்த 8 நிமிஷத்தையும் முழுமையாக கேட்டு நீங்க பயன்பெறுங்க. உள் மாவட்டத்தில் சேலம், கரூர், நாமக்கல், திருப்பூர், ஈரோடு, கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரியில் காலை மற்றும் பகல் நேரங்களில் வெயிலின் தாக்கம் கணிசமாக அதிகரித்தாலும் இரவு நேரங்களில் பகுதியாக இடியுடன் கூடிய மிதமான மழையும் ஓரிரு இடங்களில் சற்று கனமழைக்கான வாய்ப்பும் படிப்படியாக அதிகரிக்கக்கூடும். ஆகவே மழை வரல அப்படின்னு சொல்லி கவலையா இருக்காதீங்க. நிறைய பகுதிகளில் இரவு நேரங்கள் கூட நமக்கு மழை பொழிவுகள் பதிவாகிட்டு இருக்கு. டெல்டா மாவட்டங்கள் மயிலாடுதுறை, நாகை, தஞ்சை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டத்தில் அநேக இடங்களில் இடியுடன் கூடிய கனமழைக்கான வாய்ப்புகள் உறுதியாகி இருக்கிறது. குறிப்பாக டெல்டா மாவட்டங்களில் மிதமான மழை மட்டும் பதிவாகும். அதாவது வட தமிழக கடலோரத்தில் சற்று கனமழை பெய்யலாம். அதே மாதிரி தென் மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் சற்று வலுவான கனமழைக்கான வாய்ப்பு இருக்கும். டெல்டா மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் மிதமான மழை மட்டுமே தொடரும். திருச்சி, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், அரியலூர், பெரம்பலூர், மயிலாடுதுறை போன்ற மாவட்டத்தில் பெரும்பாலான இடங்களில் பகல் நேரங்களில் வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்பட்டாலும் இரவு நேரங்களில் பகுதியாக மிதமான மழை பொழிவுகள் எதிர்பார்க்க முடியும். வங்கக்கடல் பகுதிகளில் உருவாகும் அடுத்தடுத்த காற்று சுழற்சியின் காரணமாக ஒரிசா, மேற்கு வங்கம், அசாம் போன்ற மாநிலங்கள், பீகார், மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா, சத்தீஸ்கர் போன்ற மாநிலங்களில் பெரும்பாலான இடங்கள், குஜராத், ராஜஸ்தான் உள்ளிட்ட மாநிலங்களிலும் கடுமையான கனமழை பொறுத்த வரைக்கும் புரட்டி எடுத்து வருகிறது. இப்போ இங்கெல்லாம் ஒரு பக்கம் இப்போ மழை பொழிவு சற்று ஓய்வு கொடுத்து இப்போ நமக்கு கேரளா, கர்நாடகா போன்ற மாநிலங்களில் மழை பொழிவுகள் சற்றே அதிகரிக்கக்கூடும். தென் சீன கடல் பகுதியில் மட்டும் கடந்த ஒரு மாதத்தில் 2 முதல் 3 புயல்கள் உருவாகியிருக்கு. எங்க தென் சீன கடல் பகுதிகளில் பார்த்து கொள்ளுங்க எந்த அளவுக்கு இந்த கடலுடைய வெப்பநிலை உயர்ந்திருக்கும் என்று சொல்லி. அந்த புயல் ஒவ்வொரு புயலும் 150, 170 கிலோமீட்டர் வேகத்தில் உருவாகி இருக்கிறது. அடுத்து வரும் நாட்களிலும் தென் சீன கடல் பகுதிகளில் ஒரு மிகப்பெரிய ஒரு சூறாவளி புயல் பொறுத்தவரை கரையை கடக்க போகுது. அதனால வடகிழக்கு பருவமழை காலகட்டங்களில் நிச்சயமாக வலுவான புயல் சின்னங்கள் வங்கக்கடல் பகுதிகளிலும் உருவாகக்கூடும். கடலுடைய வெப்பநிலை பொறுத்தே புயலுடைய வேகத்தன்மை அமையக்கூடும். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய கடலுடைய வெப்பநிலை எடுத்து நம்ம பார்க்கும்போது 120 135 கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் இந்த வருஷம் வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு வலுவான ஒரு புயல் சின்னங்கள் உருவாகலாம் என்று எதிர்பார்க்கப்படுது. உங்களுக்கு விரைவில் எந்த தேதிகளில் எந்த மாதத்தில் இந்த புயல் சின்னங்கள் உருவாகி எந்த பகுதிகளில் கரையை கடக்கும் என்பதான தகவலை சீக்கிரமாக நம்ம சொல்ல போகிறோம். ஒவ்வொரு நாளும் நம்ம சேனலில் வானிலை அறிக்கை கேட்டு நீங்கள் பயன்பெறுங்க. லைக் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.